ஐ ஜூஸ். இன்னொரு டம்ளர் ஜூஸ் குடிக்க போறேன். ஆஹா வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். பாலும் பழமும் தேவையில்லை, தேவையில்லை, ஜூஸ் ஒன்னே போதுமே எனக்கு, போதுமே எனக்கு. எங்கே எனது டம்ளர் ஜூஸை ஊத்தி குடிக்க டம்ளர் வேணும். சித்தாடா கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தானம் சுஸ்னரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. டம்ளராதான் நான் கண்டுபிடிச்சேனே. ஐ ஃபுல் டம்ளர் ஊத்தியாச்சு, சூப்பர், போதும். இதை என்ன ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்மளே எடுத்து குடிச்சுக்கலாம். டேஸ் டேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ ஜூஸ் கொட்டிருச்சே. ஐயோ இப்படி ஜூஸை கொட்டிட்டேனே, அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னை அடி வெளுத்துருவாங்க. ஐயோ எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். போச்சு, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சது என்னை முத்து முத்து நல்லா முத்திடுவாங்க. ஆஹா, இந்த வரமும் தனமும் வேற நல்லா சந்தோஷப்படுவாங்களே. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஓகே, ஏதாவது துணியை எடுத்து தொடச்சிருவோம். ஐயோ யாராவது வர்றதுக்குள்ளே துடைக்கணுமே, அதுவும் எங்கள் அம்மா வர்றதுக்குள்ளே தொடச்சே ஆகணும். வருணு சீக்கிரம் ஏதாவது துணியை கண்டுபிடிடா. ஐயோ கிச்சனில் எங்கே துணி இருக்க போது, எங்கே போய் தேடன்னு தெரியலையே. இங்கே ஒரு வெள்ளை துணி இருக்கே, சூப்பர், நல்ல வேலை. துணியை போய் எங்கேயோ தேடணும்னு நினச்சேன். இந்தாடா இருக்கு, சீக்கிரம் தொடடா. எப்பா தொடச்சாச்சு, சீக்கிரமே ஓடிடுவோம். ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்கக்கூடாதுப்பா. யாருனாலும் இந்த வீட்டில் என்ன நேரம்னாலும் வந்து என்ட்ரி கொடுத்துருவாங்க. சீக்கிரம் கிளம்பு வருணே. பார்வதி, அம்மா பார்வதி. அப்பா, எனக்கு என்ன காதா கேட்காது, எதுக்கு இந்த அலறீங்க? என்னதான் வேணுமோ? இப்பதான் அத்தனை பேத்துக்கும் சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு போய் உட்கார்ந்தேன். அப்படியா? சரி சரி, சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? ஆமா சாப்பிட்டாச்சு, போய் செத்த நேரம் படுக்க போறேன். அம்மா என்ன அப்படி என்ன உனக்கு வேலை? மருமக்கமா இருந்தாலும் வேலை எல்லாம் பாக்காங்க. மருமக்க மாதிரி தான் வேலையெல்லாம் பார்க்காங்க. ஆனா என்னன்னு தெரியலையே, இடுப்பு உழைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்பா முடியல. ஆஸ்பத்திரி எதுவும் போவோமா? இல்ல, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 5 அழுப்பு மருந்து பாக்கெட் கிடந்தது, அதை போட்டு ஆட்டி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு நினைக்கேன். ஆமா எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லம்மா, செத்த வெளியே போயிட்டு வர போறேன். எதுவும் வேணுமா வீட்டுக்கு? வேண்டாம், அதான் பிள்ளைங்க எல்லாத்தையும் வாங்கி போட்டுறது கிடையாது, வீட்டில் எல்லாம் இருக்கு. ஆமா நீங்க எதுக்கு இந்நேரம் வெளியே போறீங்க 3:30க்கு? எல்லாம் ஒன்னாலதான். நான் தயிர் சாதம் போதும், எனக்கு வேண்டாம் பிரியாணிலான்னு. நீ எங்க கேட்ட? நல்லா இருக்கு, டேஸ்ட் பாருங்க டேஸ்ட் பாருங்கன்னு வச்சுட்ட. இப்ப சாப்பிட்டுட்டு என்னால முடியுதா? உட்கார முடியல. ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்தாதான். இப்ப அடிக்கிற வெயிலுக்கு வாக்கிங் இந்த வெயிலே அங்க போவாங்க? ஏம்மா இந்த மரமா இருக்குல்ல அந்த ரோட்ல, இதுக்குள்ள ரோட்ல, அங்க போயிட்டு வரேம்மா. ஆமா ஆமா, அந்த எதிர்த்த ரோட்ல நல்ல மரமா தான் இருக்கும், நல்ல குளு குளுன்னு இருக்கும். சரி அப்ப போயிட்டு சீக்கிரம் வாங்க, நீங்களும் கொஞ்ச நேரம் வந்து படுங்க. வயசுன திரும்பவா செய்யுது. சரிம்மா போயிட்டு வரேன். நான் போயிட்டு வர்றதுக்குள்ள எதுவும் வேணா ஃபோன் பண்ணு, சரியா? பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டுச்சா? ஆமா, அவங்களும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் வேலைக்கு போயிட்டான். இன்னும் இந்த பையன் கதிர் மட்டும் சாப்பிடல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு அந்த இது முன்னாடியே தான் இருக்கான். நீயாவது கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே? ஏங்க அத்தனை படி ஏற முடியுமா? இப்பதான் முடியலன்னு சொல்றேன்ல. சரி அப்போ பொண்டாட்டிட்டு கொடுக்க சொல்ல வேண்டியதானே? ஆமா ஆமா, அவளும் போய் கேட்டுக்கிட்டே தான் இருக்கா. அவன் இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு இழுத்துக்கிட்டே போறான். சரிம்மா நீங்க என்னமோ செய்யுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், சரியா? சரி போயிட்டு சீக்கிரம் வாங்க. மணி என்ன ஆகுது? சாப்பிட வரலையா? மணி என்ன ஆகுது? சுத்தம் அதுவே தெரியலையா? கொஞ்சம் வேலை இருந்ததா, அதனால அதை கவனிக்கல. மணி 3:30. அவ்வளவுதான் 5 மினிட்ஸ். அத்தை இது வரைக்கும் 4 தடவை கேட்டாங்க. நானாவது சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கவா? இல்ல முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். நானே கீழே வரேன். நீ சாப்பிட்டியா? ஆமா நான் சாப்பிட்டேன். நான் எல்லாரும் கூடயும் சேர்ந்து சாப்பிட்டாச்சு. அப்ப நான் மட்டும் தான் சாப்பிடலையோ? ஆமா நீங்க மட்டும் தான் சாப்பிடல, அதான் கொண்டு வரவான்னு கேட்கேன். இல்ல இந்த முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். எனக்கும் ஒரே இடத்துல இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு. நான் இதை வச்சுட்டு நானே கீழே இறங்கி வரேன். கதிரே எவ்வளவு நேரம்டா, சாப்பிட வரலையா? ஐயோ அம்மா கூப்பிடுறாங்க. அவங்களே முடியல, நாங்க போய் படுக்கணும். நாங்க நீங்க வந்து சாப்பிட்டாதான் அவங்க போய் படுப்பாங்கன்னு நினைக்கேன். நீ போஷ் வா, நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். எத்தனை 5 மினிட்ஸோ? பாரு, எல்லாரும் கூட சேர்ந்து சாப்பிடலாம்னா எல்லாம் என்னை விட்டுட்டு சாப்பிடுச்சுக்க. கதிரே அம்மா நான் வந்துடுறேன், நீங்க படுங்க. என்ன அபி திரு முடிச்சுக்கிட்டே இருக்க? சயின்ஸ் முடிச்சிட்டியா இல்லையா? எம்மா சயின்ஸ் ஒர்க் ஷீட் முடிச்சிட்டேம்மா, இப்போ தமிழ் எழுதணும்.
ஆமாம் ஆமாம், நானும் பார்த்தேனே, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தாங்களே. மையில் முடிகிற மாதிரி வேர்ட்ஸ் 10 எழுதணும் அதானே? ஆமாம்மா. அம்மா சொல்லுவீங்களா? இடி ஹோம்ஒர்க் உனக்கு கொடுத்துருக்காங்களா எனக்கு கொடுத்துருக்காங்களா? நான் சொல்லியா நீ எழுதணும்? நீங்களே யோசிச்சு எழுதணும். ஆமாம், எனக்கு ஆனால் 10 வார்த்தை தெரியாதே. 10 வார்த்தை தெரியாட்டி பரவாயில்ல அபி, உனக்கு தெரிஞ்சதே எழுது. அம்மா தெரியாத அம்மாவை சொல்லி கொடுக்கேன், சரியா? சரிம்மா. அம்மா பொறுமை வருமா? ஆமாம் பொறுமை வரும்ல, கரெக்டு தான். ஏம்மா அப்போ அதை எழுதவா? எழுதுமா. என்ன சார் சார்வால் என்ன பண்ணுறீங்க? பெரிய இவர் தோரம் பருப்பு ஸ்டூல் வச்சு தான் எழுதுவார். எம்மா மேக்ஸ் ஒர்க் ஷீட்டுமா செஞ்சாச்சா இல்லையா? செஞ்சுக்கிட்டு இருக்கேம்மா. செஞ்சுக்கிட்டு இருக்கியா? திருத்தணில் முடிச்சுக்கிட்டு இருக்க. ஏல மித்ததெல்லாம் அழகாக படிக்க, நல்லா புரிஞ்சுக்கிற. எதுனாலும் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தா வந்து அழகாக லைஃபோட கம்பேர் பண்ணி சொல்கிற. மேக்ஸில் மட்டும் ஏழை எப்படி இருக்க? நீ ஒழுங்காக டேபிள்ஸ் படி சொல்லிட்டேன். சரிம்மா. இங்கே வா எடுத்துகிட்டு வா பார்ப்போம். அம்மா இந்தாங்கம்மா. நல்லா ஜட்டியோட அலையிறத பாரு, குடுல பார்ப்போம். இல்லை இதுனா அவ்வளோ கஷ்டமான சம்மா? 2 டிஜிட்டை வச்சு மல்டிப்ளை பண்ண தெரியாதா? திருத்தணும் முடிச்சுட்டு உட்காந்துருக்க. அம்மா இதில் உனக்கு என்ன டவுட் இப்போ? எம்மா போன வருஷம் 3 டிஜிட்டை 1 டிஜிட்டில் தான் மல்டிப்ளை பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. 4th தான் இப்படி வரும். அவனுக்கு இது புதுசுதாம்மா. அப்படியா? சரி அம்மா சொல்லி கொடுக்கேன். உனக்கு என்ன தெரிலன்னு சொல்லு, அம்மா உனக்கு சொல்கிறேன். என்ன இங்கிட்டு வாழ அங்கிட்டு போய் நின்றுக்கிட்டு இருக்க? உனக்கு தெரியுதோ என்ன அபி? எத்தனை வேடை எழுதியிருக்க? அம்மா பொறுமை, கண்மை. சரி கரெக்டாக எழுதியிருக்கியா? கண்மைக்கு எத்தனை சுழின்னு போட்ட? 2 சுழியா 3 சுழியா? அம்மா 3 சுழிமா. சரி அப்போ சரியாக தான் எழுதியிருக்க. அடுத்து வேற அவ்வளோதான் இருக்கா மையில் முடிகிற மாதிரி? அம்மா இனிமை. வெரி குட். வேற பழமை. சூப்பர் அபி, இத்தனை வார்த்தை தெரிஞ்சு வச்சிருக்கியே. பழமையெல்லாம் உனக்கு தெரியுமா? பழமைக்கு ஆப்போசிட்டில் வரும்ல, அதுவும் சேர்த்துக்கோ. பழமைக்கு ஆப்போசிட் என்னதுமா? எதிர்ச்சொல்லாம் படிச்சிருப்பேலம்மா, படிச்சது இல்லையா? ஞாபகப்படுத்து. அம்மா ஞாபகம் வரலையே. பழமைக்கு என்னது? எடி புதுமை மயில தானே முடியுது. ஓகேம்மா, 5 வார்த்தை வந்துருச்சு. சரி நீ எழுதுன 5 வார்த்தை இருக்குல்ல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுது. அதுக்கப்புறம் திருப்பி யோசிச்சு எழுதணும், சரியா? நீயா முடிஞ்ச அளவுக்கு யோசித்து எழுதணுமா? நான் தம்பிக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன். எதுவும் தெரியலன்னா கேளு. சரிம்மா. ஜெய் சொல்லு, உனக்கு இதில் என்ன டவுட்டு? அம்மா இந்த ஃபஸ்ட்டு சம்மில் 5 2 3 இருக்குல்ல, இதை 1 2ஆல் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? எல்லாம் உங்கள் சார் சொல்லி கொடுத்தாரா இல்லையா? சொல்லி கொடுத்தாங்கம்மா, ஆனால் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கே. சரி 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 அம்மா சொல்லி கொடுக்கேண்ணே. சரிம்மா. மேலே 5 2 3 இருக்கா, கீழே 1 2 இருக்கா? இதில் ஃபஸ்ட்டு இந்த 2வை வச்சு மேலே உள்ள 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். சரி 3 2 சார் எவ்வளோன்னு சொல்லு பார்ப்போம். 6மா. சரி அப்போ அந்த 6ஐ 3 × 2ன்னு போட்டு கீழே போட்டுறணும். அடுத்து 2 2 சார் எவ்வளோன்னு போடணும். அடுத்து 2 5 சார் எவ்வளோ வரும்? ஈஸி தூசி மாட்டன். அது லாஸ்ட்டுன்றதுனால அந்த 10ஐ அப்படியே போட்டுறணும், சரியா? சரிம்மா. அதுக்கப்புறம் இந்த 1ஐ வச்சு எப்படி 2வை வச்சு மேலே உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணமோ அதுமாதிரி இந்த 1ஐ வச்சு மேலே உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1ஐ வச்சு மேலே உள்ளதை எப்படி பண்ணணும்? 1 × 3 3. அதை எங்கே போடணும்? இந்த 1க்கு கீழே போடணும், ஓகேவா? ஓகேம்மா. அதாவது இந்த பக்கம் இருந்து ஒரு நம்பர் விட்டுட்டு போடணும், அப்படியே நேராக எழுதிடக்கூடாது, சரியா? இந்த 1 எங்கே இருக்குது? இதில் தானே 10th பொசிஷனில் தானே இருக்குது, அப்போ அதுக்கு கீழே போடணும், ஓகேவா? சரிம்மா, இப்போ புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த 1ஐ வச்சு 2வை பெருக்கி எவ்வளவு? 2, அதான் இங்கே போடணும். அடுத்து 1 வச்சு 5வை பெருக்கி இங்கே போடணும், ஓகேவா? அப்புறம் 2ஐயும் கீழே ஒரு கோடு போட்டு 2ஐயும் ப்ளஸ் பண்ணணும், சரியா? அவ்வளோதான், ஓகேவா? ஓகேம்மா. செஞ்சிருவியா இல்லை அம்மா ஒரு சம் செஞ்சு காமிக்கணுமா? நான் செஞ்சிருவேம்மா. சரி போ, அப்போ போய் செய்ய. என்ன எது டவுட்டுனா மட்டும் கேளு, இல்லைனா அம்மா ஒரு சம் செஞ்சு காமிக்கவா? வேண்டாம்மா, நான் செஞ்சிருவேன். அம்மா வாழ்க்கை எழுதலாமா? வாழ்க்கையில் மயில எங்கம்மா முடியுது? அது கையில் குழம்பிருச்சோ? ஆமாம்மா. கையில் முடிகிற மாதிரி யோசிமா. பொறுமை எழுதிட்டேல, பெருமை எழுதுனியா? இல்லைம்மா. பெருமை எழுது. எம்மா அது ஒத்த கொம்பா ரெட்டை கொம்பா? பெருமை தானம்மா. பேருமை இல்லை, பேருமை கிடையாதுல. ஒத்த கொம்பு போட்டு பா போடணும். ரூ எந்த ரூன்னு தெரியும்ல? துணைக்கால் வரும்ல, அதில் இழுத்து விடுவோம்ல, அந்த ரூ, சரியா? சரிம்மா. எழுதுமா, எழுது எழுது. அம்மா வேற என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு? அம்மா வெண்மை. வெண்மை எழுதிக்கோமா. அப்புறம் வேற என்ன இருக்கு மயில முடிகிற மாதிரி? அம்மா புலமை எழுதலாமா? புலமையும் கரெக்டு தான். அப்படி எத்தனை வந்திருக்கு? அம்மா 8 வந்திருக்குமா. 8 தான் வந்திருக்கோ? நீயா யோசிக்கட்டுன்னு பார்த்தேன். சரி தன்மை எழுதிக்கோண்ணே. வன்மை, வளமை நிறைய இருக்கு அபி. நீ புக் எடுத்து நிறைய ரீட் பண்ணேன்னு நினச்சிக்கோ. அம்மா லைப்ரரியிலேருந்து புக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நீ நிறையா ரீட் பண்ணனா உனக்கு நிறையா தமிழ் வார்த்தைகள் தெரியும். இப்படிலாம் அம்மாட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை. அம்மா மே மாதம் லீவில் உனக்கு புக் எடுத்துட்டுமா? சரிம்மா. ஏம்மா எனக்கும் 2 பேத்துக்கு புக் எடுத்துறேன்னா
புக்ஸ் நிறைய ரீட் பண்ணுங்க. தமிழ் புக்ஸும் நிறைய ரீட் பண்ணுங்க, இங்கிலீஷ் புக்ஸும் நிறைய ரீட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியும்மா. சரிம்மா சரிம்மா, சீக்கிரம் எழுதுங்க. அப்புறம் உன் ஃப்ரெண்டு கூப்பிட வந்துடுவா விளையாட. அதுக்கப்புறம் உட்காந்து எழுத மாட்டேன் சீக்கிரம். அம்மா அவள் ஹிந்தி டியூஷன் போயிருப்பா. போயிட்டு நான் 1/2 மணி நேரம் ஆகும் வர. சரி எப்படி 1/2 மணி நேரத்தில் வந்துடுவாள்ல. அப்போ அதுக்குள்ளேயே நீங்களும் முடிக்கணும்ல. அம்மா நான் இதோட முடிச்சிருவேன். எனக்கும் அவ்வளோதான். நான் மேக்ஸ் முடிச்சிட்டேன், சயின்ஸ் முடிச்சிட்டேன், இப்போ தமிழ் அவ்வளோதாம்மா. சரிம்மா அப்போ 2 பேரும் முடிங்க என்ன. அம்மா போய் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? அம்மா ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸ் என்னதுமா? ஏப்பா ஸ்நாக்ஸ்னு என்னத்தை தான் கொடுக்கன்னு எனக்கும் தெரியல. அப்போ ஒன்றுமே இல்லையா? இருக்குமா, எடுத்துட்டு வரேன். நீங்கள் ஹோம்ஒர்க்கை முடிங்க. மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் ஓகேவா? சூப்பர்மா. சூப்பர்ல மரவள்ளி கிழங்கு சிப்ஸ். இன்னைக்கு ஒரு வேட்டை. ஆமாம் ஜெய், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வருஷம் கிளாஸ் மிஸ் அர்ச்சனா மிஸ் தானே? இல்லைடா அவங்க இல்லை. அப்போ வேற யாரு? ஸ்டெல்லான்னு ஒரு புது மிஸ். அபி நம்ம அம்மாட்ட காசு வாங்கிட்டு போய் நாளைக்கு கேண்டீனில் வாங்கி சாப்பிடலாமா ஸ்நாக்ஸு? வீட்டில் அம்மாட்ட வேண்டான்னு சொல்லிட்டு. ஓகேடா. நீ எவ்வளோ கேட்ப? 10 rupees. நானும் தான். என்ன வாங்குவ? சம்சா. நீ என்ன வாங்குவ? பார்க்கணும் அங்கே போய் தான். ஐஸ்கிரீம் வாங்குறதா இல்லை சம்சா வாங்குறதான்னு. ஐஸ்கிரீம்லாம் அங்கே வாங்கி சாப்பிட்றது அம்மாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக கொடுக்க மாட்டா. சரி விடு, நான் சம்சா தான் வாங்கி சாப்பிடுவேன். சரி சீக்கிரம் ஹோம்ஒர்க் எழுதிட்டு தன்சிகா கூப்பிட வந்துருவா பார்த்துக்கோ. அதனால சீக்கிரம் போவானே. அம்மா என்னல? எம்மா மரக்கிழங்கு சிப்ஸ் தரேன், நீங்கள் சும்மா வர்றீங்க. என்னது மரக்கிழங்கு சிப்ஸா? அம்மா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் தானே போனேன், எடுத்துகிட்டு வரலையா நீ? ஐயோ ஆமாம் பார்த்தியா, அங்கே உள்ளே போனவொன்னே சிங்க் நிறையா பாத்திரமா இருந்ததா, அதனால அதை விளக்கி எடுத்துட்டு எதுக்கு போனேனே தெரியாமல் வந்துட்டேன். அம்மா சரி சரி இந்த எடுத்துறேன். இல்லை என்ன இவ்வளோ நேரம் ஒரே கதை தானா? 2 பேரும் என்ன முடிச்சிட்டிங்களா இல்லையா? ஜெய் உனக்கு என்ன மேக்ஸ் தெரிஞ்சதா இல்லையா? ஹோம்ஒர்க் முடிச்சாதான் ஸ்நாக்ஸ் தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன். ஏம்மா நான் வேணா முதல் சம் பண்ணி காமிக்கவா? என்னது பண்ணி காமிக்க போறியா? எந்த பண்ணியெல்லாம் காமிக்க போற? நீயே ஒரு குட்டி பண்ணி. அம்மா உனைய குட்டி பண்ணினா அப்புறம் நான் பண்ணி ஆயிடுவேன். இல்லைப்பா நீ தான் பண்ணி. போமா. சரி நான் போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். நீயா செஞ்சிருவேல, அப்போ செஞ்சிரு. அபி சீக்கிரம் ஹோம்ஒர்க்கை முடி. அம்மா நான் முடிச்சிட்டேன் ஹோம்ஒர்க். சரி இந்த பாலும் சேர்த்து எடுத்துட்டு வரேன். முடிச்சிட்டேன்னா ஒரு ஷீட்டை பத்திரமா உள்ள வை. சரிம்மா. ஸ்டூடெண்ட்ஸ் 6 4 சார் எவ்வளவு சொல்லுங்க. என்ன ஏன் வாயே பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? 26. 6 4 சார் 26 வரும். ஐயோ 24மா. சரி ஸ்டூடெண்ட்ஸ் 8 4 சார் எவ்வளவு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம். குயிக்கா சொல்ல வேண்டாமா? ஒருத்தருக்கும் தெரியல. 32 plus 2 = 34. என்ன ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து படிக்கலாமா? 5 2 சார் என்னது? நீ சொல்லு ராஜேஷ். 5 2 சார் 10. வெரி குட் உட்காரு. என்ன தனியா உளறிக்கிட்டு இருக்க? சிப்ஸ். ஏம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீ வந்திருந்தா உன் பையனுக்கு லூஸே பிடிச்சிருக்கும். பிள்ளைய அதுக்காக எப்படியா சொல்லுவ? ஆமா அவன் அப்படிதான் உளறிக்கிட்டு இருந்தான். அவன் ஸ்கூல்ல அவங்க சார் அவனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி படிக்காண்டி. நானும் அப்படிதான் சின்ன பிள்ளைல படிப்பேன் தெரியுமா? அப்படியாம்மா? இந்த அபி சாப்பிடு. இந்தாடா எடுத்துக்கோ. என்ன மரக்கிழங்கு சிப்ஸ் வந்துருச்சா? 8 ஊருக்கு வாய் பேசுறா, அந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ்ன்னு சொல்ல மாட்டியோ? எப்படி சொன்னா என்ன? ஆமா என்ன என் தட்டில் குறையா இருக்குது? இல்லை வாயிலே குத்திடுவேன் பார்த்துக்கோ. 2 பேத்துக்கு ஒன்று போல தான் வச்சிருக்கு. அப்படியாம்மா? ஆமால அதான் ஒன்று போல தான் வச்சிருக்கு. நீ முடிச்சிட்டியா இல்லையா? முடிச்சிட்டிங்கன்னா போய் ஒர்க் ஷீட்டை பத்திரமா பேக்குள்ளே வச்சிருங்க. அப்புறம் எண்ணெய் ஆகிற போகுது. ஓகேம்மா கொடுங்க. என்கிட்ட இருக்கட்டும், அப்புறம் எண்ணெய் ஆக்கிடுவேன். சரிம்மா நீங்களே வச்சுக்கோங்க. அதை தான் முடிச்சாச்சுல்ல, இன்னும் எனக்கு அது வேண்டாம். சூப்பர், இன்னைக்கு ஒரு வேட்டை. எல்லாம் யூடியூப் சேனலை பார்த்துட்டு என்னென்னத்தையாவது உளறிக்கிட்டு இருக்க வேண்டியதுன்னு. ஒழுங்கா சாப்பிடுங்க. அம்மா சாப்பிட்டுட்டு விளையாட போகலாமா? ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன்னா போகலாம் அபி. தேங்க்யூம்மா. ஓகேம்மா. எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சுட்டு தான் போகணும் சரியா? அங்கங்கே போட்டு போனான்னு நினச்சிக்கோ, அப்புறம் இருக்கு 2 பேத்துக்கும். இல்லைம்மா எடுத்து வச்சிருவேன். சரி அப்போ சாப்பிட்டுட்டு போங்கண்ணா. அபி இப்படியே போயிடாத கீழே. ஏம்மா போக மாட்டேம்மா. சரி நீ அந்த பேப்பர் அம்மாட்ட கொடு. சரி இப்போ சாப்பிடுங்கண்ணா.